ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் 2024 கடைசி நாள், நாளை புது வருடம் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்க இருக்கின்றது. பிறக்க இருக்கின்ற வருடமானது எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் இன்பத்தை நல்க வேண்டும், எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை இறைவனுடைய திருப்பாதங்களிலே வைத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை சொல்ல இருக்கின்றேன். இன்று 31/12/2024 மார்கழி மாதம் 16ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:31 சூரிய அஸ்தமனம் மாலை 5:53. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாற்றமே கிடையாது. காலை 4 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:03 வரை அமாவாசை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்றது. என்றாலும் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கடன் பிரச்சனை சற்று அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகலாம். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருந்து கடக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே கூட்டாளிகளோடு சற்று மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். ஆனால் வரவு குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனத்துடன் செயல்படுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். பெரும்பாலும் வாழ்த்துக்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அது நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கும். இருக்கின்ற பதவியிலிருந்து மேற்பட்ட பதவிக்கு செல்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். நல்ல பொருட்கள் வாங்குவீர்கள். முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்றால் அதிலே வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பணவரவு அதிகமாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புது வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய எண்ணம் எல்லாம் ஈடேறுகின்ற அற்புதமான நேரம். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்கி மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அருமையான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. உடலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக எதுவும் புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே எடுக்கக்கூடாது. அதே போல் புதிதாக கடன் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படித்தால் மனதிலே ஒரு தெளிவு உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலை உறுதியாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வருடத்தினுடைய கடைசி நாள். உற்சாகமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் மீனராசியினருக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வருட கடைசி நாள் இன்றைய நாள். இந்த வருடத்திலே ஏற்பட்ட நல்ல அனுபவங்களை வழிகாட்டியாக கொண்டு வருகின்ற வருடத்தை சந்திப்போம். வருகின்ற 2025ஆம் ஆண்டிலே எல்லோருக்கும் எல்லா விதத்திலும் நல்லவையே நடக்க வேண்டும் என்று நாராயணனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். ராமாயணத்திலே எத்தனையோ கதாபாத்திரங்கள். ஸ்ரீராமர், கற்பின் நெறி தவறாமல் வாழ்ந்த அன்னை சீதாதேவி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன், ஆஞ்சநேயன், எத்தனையோ அருமையான கதாபாத்திரங்கள் இந்த ராமாயணத்திலே.
இதிலே நமக்கெல்லாம் அதிகம் தெரியப்படாத பாத்திரங்கள் நிறைய இருக்கின்றது ராமாயணத்திலே. ராமாயணம் என்றால் உடனடியாக நாம் ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவர்களை பற்றித்தான் பேசுகின்றோமே தவிர, இந்த ராமகாவியம் உருவாவதற்கு முக்கியமாக இருந்த பின்புறத்திலே இருந்த நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றார். அவர்களை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அருமையான பாத்திரம்தான் லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளா. ராமர் காட்டுக்கு சென்றார். ராமனுடைய மனைவி சீதாதேவியும் காட்டுக்கு சென்றார். உடன் லக்ஷ்மணன் சென்றார். ஆனால் லக்ஷ்மணனுடைய மனைவி செல்லவில்லை. ராமனோடு காட்டுக்கு சென்றது 14 வருடங்கள் லக்ஷ்மணன் தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்தார். ராமனோடு லக்ஷ்மணனும் கானகம் சென்றார். ஆனால் 14 ஆண்டுகள் லக்ஷ்மணனை பிரிந்து இருந்தால் லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளை. ஆகவே மிகப்பெரிய தியாகி என்று பார்த்தால் ராமாயணத்திலே ஊர்மிளாவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. வால்மீகி, கம்பர் இருவருமே இந்த கதாபாத்திரத்தை அதிகம் சொல்லவில்லை. ஜனக மகாராஜாவின் 10 மகள்தான் சீதை. ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிளா. இது பலருக்கு தெரியாது. ஜனகனுடைய தம்பி குஜஸ்பஜாவின் மகள் மாண்டவி. இவள் பரதனை மணந்தவள். இன்னொரு மகள் ஸ்ருதகீர்த்தி. இவள் சத்ருகனனை மணந்தவள். இந்த 4 சகோதரிகளுமே புகுந்த வீட்டிலே மகிழ்ச்சியாக இல்லை. இதற்குத்தான் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்திலே மிகவும் தயங்குவார்கள். இப்போது கூட அது நடைமுறையிலே உள்ளது. மேலும் லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிளா உண்மையிலேயே மிகவும் பாவப்பட்ட ஒரு கதாபாத்திரம். கணவனுடைய 14 ஆண்டு கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு தன் கணவனுக்காக வாழ்ந்தவள். காட்டிலே ராமனும் சீதையும் குடிலிலே உறங்கிக் கொண்டிருந்த போது குடிலுக்கு வெளியே லக்ஷ்மணன் உறங்காமல் காவல் காத்து கொண்டிருப்பான். அப்போது நித்ராதேவி லக்ஷ்மணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள். அவள் லக்ஷ்மணனிடம் சொல்கின்றாள், இதோ பார், நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது. நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறு ஒரு நபரிடம் பகிர்ந்து கொள், உன்னை விட்டு விடுகிறேன் என்றாள் நித்ராதேவி. உடனே லக்ஷ்மணன், நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் சொல்லி என்னுடைய தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ள சொல், நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்றார். நித்ராதேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தை கூற, அவளும் தன்னுடைய கணவன் லக்ஷ்மணனுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு அந்த 14 வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள் ஊர்மிளை. அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லக்ஷ்மணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை வெல்ல முடிந்தது. அது எப்படி என்றால், இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்தது. ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால் தான் அது சாத்தியமாயிற்று. ஊர்மிளா தன்னுடைய கணவன் லக்ஷ்மணனுடைய தூக்கத்தை வாங்கி கொள்ள லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் உறங்காமல் இருந்தான். ஆகவே இந்திரஜித் பெற்ற சாபமானது, வரமானது அவனுக்கு சாபமாக முடிந்தது. ஊர்மிளாவுடைய உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களுடைய கண்ணுக்கு தெரியாத உதவியை போன்றது. அது வெளி உலகிற்கு அதிகம் தெரியாமலே போய்விடும் தன்மையை கொண்டது. அது மட்டுமல்ல, ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளையை பார்க்க வருகின்றான் லக்ஷ்மணன். அந்த சமயத்திலே, அதாவது அயோத்தி நகரமே சோகத்திலே மூழ்கி இருக்கும் போது ஊர்மிளா தன்னை சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையிலே ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதை கண்டு கடும் கோபம் கொள்கின்றான் லக்ஷ்மணன். மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லக்ஷ்மணனை அவள் மணந்து கொண்டதாகவும், எனவே லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா. வெறுப்பின் உச்சத்திற்கு சென்று விட்ட லக்ஷ்மணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகின்றார்.
லக்ஷ்மணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி கேவி அழுகிறாள். அதாவது லக்ஷ்மணன் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கின்றார். தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்த விதமான பங்கமும் வந்துவிடக்கூடாது, தன்னை பற்றிய நினைப்பு அவனுக்கு கிஞ்சித்தும் அவனது மனதிலே வரக்கூடாது என்கின்ற உயர்ந்த எண்ணமே அவளது மனதிலே மேலோங்கி நின்றது. ஆகவே ஊர்மிளா சீதாதேவிக்கு ஒப்பானவள். சீதாதேவியை எப்படி நாம் வணங்குகின்றோமோ அதுபோல ஒரு வணங்கத்தக்க கதாபாத்திரம் ஊர்மிளா. 14 ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்தி வந்தபின் லக்ஷ்மணனின் உதாசீன போக்கை கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடம் விசாரிக்கின்றார். முதலிலே அவள் எதையும் கூற மறுக்கின்றாள். ஒரு கட்டத்திலே கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா. பிரமித்து போகின்றாள் சீதை. தன்னை போல 1000 சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருகி போகின்றாள் சீதை. சீதையின் குணம் எப்படிப்பட்டது பாருங்கள். இந்த விஷயத்தை தன்னை நேரில் கொண்டு போய் காட்டில் விட வந்த லக்ஷ்மணனிடம் கூறுகின்றாள் சீதை. ஒருங்கி போகின்றான் லக்ஷ்மணன். தன்னை ராமன் கைவிட்டது போல் ஊர்மிளாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கின்றாள் சீதை. ஊர்மிளாவை காண விரைகிறான் லக்ஷ்மணன். அவளை கண்ட அடுத்த கணமே அவள் தன் மனைவிதான் என்பதையும் மறந்து அவளுடைய கால்களிலே நெடுஞ்சான்கடையாக விடுகின்றான் லக்ஷ்மணன். இறுக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லக்ஷ்மணனின் கண்ணீரால் நனைகின்றது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு தெரியாமலே நமக்கு எத்தனையோ பேர் நமக்கு நல்லது செய்திருப்பார்கள். ஆகவே ஒருவர் ஒரு உதவி செய்கின்றார் என்றால் அந்த உதவியை நாம் கடைசி வரை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ராமாயணமும் மகாபாரதமும் சாதாரணமான கதைகள் அல்ல. அவை நம்முடைய வாழ்க்கையை செதுக்க வந்த பொக்கிஷங்கள். ஆகவே இந்த ராமாயண கதாபாத்திரங்களையும் மகாபாரத கதாபாத்திரங்களையும் மனதிலே உள்வாங்கி அதன்படி நடப்போம். இந்த வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெறுவோம், நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.